ஐக்கிய அரபு அமீரகத்துல 12 தொழிலாளர்களை சட்டவிரோதமாக வேலைக்கு அமர்த்தியதற்காக 2 நபர்களுக்கு 6 லட்சம் திர்ஹம்ஸ் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. முதலாளிகளுடன் சேர்ந்து 12 தொழிலாளர்களுக்கும் தலா 1000 திர்ஹம்ஸ் அபராதம் விதிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாட்டிலிருந்து நாடு கடத்த அமீரக நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கு. ஐசிபி கடந்த பிப்ரவரியில் நடத்தப்பட்ட ஆய்வு பிரச்சாரங்களின் போது இந்த தொழிலாளர்கள் பிடிபட்டதா கூறப்படுது. நாட்டில் குடியிருப்பு சட்டங்களை மீறுபவர்களை கண்டறிய கடந்த மாதம் சுமார் 4771 நிறுவனங்களில் 252 ஆய்வுகள் நடத்தப்பட்டதாகவும் சோதனையில் பல சட்டவிரோத தொழிலாளர்கள் கைது செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் சொல்றாங்க. கைது செய்யப்பட்ட எல்லாருக்குமே நீதிமன்ற தீர்ப்புகளின் அடிப்படையில அபராதம் விதிக்கப்பட்டிருக்கு. சிலர் நாடும் கடத்தப்பட்டிருக்காங்கன்னு சொல்றாங்க. சட்டவிரோத பணியமர்த்தல் என்னும்போது செல்லுபடியாகும் பெர்மிட் இல்லாமல் தொழிலாளர்களை பணியமர்த்துறது, தங்கள் விசாவில் பட்டியலிடப்பட்டுள்ள நிறுவனத்தை தவிர வேறு நிறுவனத்துக்கு வேலை செய்ய தொழிலாளர்களை அனுமதிக்கிறது. இது எல்லாமே அடங்கும். நிறுவனங்கள் மற்றும் தனிநபர்கள் குடியிருப்பு சட்டங்களை கண்டிப்பா பின்பற்றணும். சரியான ஒப்பந்தங்கள் இல்லாம தொழிலாளர்களை பணியமர்த்துவதை தவிர்க்கணும். அமீரகத்துல சட்டவிரோத தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திய அல்லது தங்க வைத்த எவருக்குமே ஒரு வழக்குக்கு 50,000 திர்ஹம்ஸ் வரை ஃபைன் போடுறாங்க. தொழிலாளர்களுக்கு வேலை வழங்காமல் வேலைக்கு அமர்த்தி வேறு இடங்களில் வேலை செய்ய அனுமதித்தால் அவர்களுக்கும் இதே மாதிரி தண்டனை இருக்கு. மீண்டும் மீண்டும் மீறினால் அதிக அபராதம் விதிக்கப்படும். கடந்த ஆண்டில் செப்டம்பர் 1 டிசம்பர் 31 வரை 4 மாத டிசா பொது மன்னிப்பு முடிவடைந்ததைத் தொடர்ந்து இந்த ஆண்டின் தொடக்கத்துல ஜனவரி மாதம் ஐசிபி குடியிருப்பு சட்டங்களை மீறிய 6000 நபர்களை கைது செய்தது. அவர்களில் பெரும்பாலோர் நாடு கடத்தப்பட்டனர். அதனால எல்லாருமே அமீரக சட்டத்தோட இணைந்து வேலை செய்யுங்க. மேலும் இது போன்ற லேட்டஸ்ட் ஐக்கிய அரபு அமீரக செய்திகளுக்கு நம்ம கலீஜ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.